ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 3 நாள் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த புல்லெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கணும். நிறைய வந்து வளர்ந்துருச்சு. இதை ட்ரிம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கவுன்சில் இருந்து நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கார். இந்த லான் மூவர் வச்சு வந்து ஈஸியாக அப்படியே வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இந்த லான் மூவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அவங்களது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு போட போகிறாங்க. அதுக்கு முந்தின நாளே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இது ட்ரிம் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து பே பண்ணியும் வந்து ட்ரிம் பண்ணலாம். இந்த சின்ன இடத்துக்கு பார்த்திங்கன்னா $80 கேட்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 4000 ரூபாய் வந்து வரும். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாடை விட்டு மேய்ச்சி மாட்டுக்கு வந்து தீவனமாக போட்டுடலாம். இங்கே இதையே ஒரு வேலையாக கட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து வைக்கணும். ஸோ அவர் வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருந்தார். அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தம்பி வந்து விளையாடிட்டு வெளியவே இருந்தான். வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து லஞ்சுக்காக தான் வந்து மார்னிங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கூல் வந்து அடுத்த நாள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது. வியாழன் லீவு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து தம்பி ஸ்கூல் போகிறான். ஸோ அவனுக்காக தான் வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து தோசை அப்புறம் சட்னி. தர்ஷிக்கு பார்த்திங்கன்னா சட்னி ஒயிட் சட்னினா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவனுக்கு வந்து ஒயிட் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் சட்னினா ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவனுக்கு அதை ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாஸ்தா வந்து ரொம்ப சிம்பிளாக சீஸ் போட்டு ரெடி பண்ணுறதா. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் வந்து ஆகிடும். பாஸ்தா குக் ஆகிற டைம் மட்டும்தான். ஒரு கடாயில் வந்து ஆலிவ் ஆயில் விட்டு அப்புறம் வந்து இந்த கார்லிக்கை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஒரு 4-5 கார்லிக்கை வந்து திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அது பாஸ்தா அதிலேயே போட்டு கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு வந்து இருக்குது டொமேட்டோ பேஸ்ட்டு. இதுக்கு பதில் வந்து நம்ம தக்காளி பழத்தை வந்து அரைச்சும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இட்டாலியன் டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு கெச்சப் போட்டால் எல்லா குழந்தையும் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடாது. நான் வந்து இது ரொம்ப கம்மியாக அவன் கேட்டால் மட்டும்தான் வந்து நான் பாஸ்தா இப்போல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து கெச்சப்பை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி. பாஸ்தாவே ரெடிங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் வந்து ஆட் பண்ணோன்னா முடிஞ்சது. நான் வந்து மிக்சடு ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனாலையும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அது மேலே சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அந்த சூட்லேயே வந்து அந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சீஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் பனானாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு டேட்ஸு. அவன் வந்து ஆப்பிள் வந்து கேட்டான். அதனால் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. என்ன தான் வந்து அவனை கேட்டு சமைச்சு கொடுத்தாலும் அவன் வந்து லஞ்சு டைமில் வந்து சாப்பிட்றதில்ல. எகெயின் அதை வீட்டுக்கு தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே வந்து வீட்டில் வந்து தான் ஃபினிஷ் பண்ணுறான். தம்பியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ எங்களுக்கும் வந்து அதே தோசை சட்னி தான். இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து சோளம் போட்டு அரைச்சிருக்கேன். ஆனால் சோளம் போட்ட டேஸ்ட்டே இல்லைங்க. நார்மல் எப்படி இட்லி தோசை இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் இருந்தது. அதில் சோளம் இருக்குன்றதே வந்து சுத்தமாகவே தெரியல.
தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா கேரட் வந்து வேக வச்சு கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு இருந்தேன். 3 days ஆச்சு. இப்போ வந்து கேரட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரைஸ் போட்டு அரைச்சி கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைமு. அவளுக்கு ஒவ்வொன்றா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வயிறு வலிக்குதா இல்லையன்றது நமக்கு தெரியணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட் மட்டும் எம்டியாக கொடுத்தேன். இப்போ கேரட்டோட வந்து ரைஸ் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து கொடுக்குறேன். இதுவுமே வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சது. கேரட்னாவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து கேரட்டும் ஆப்பிளும் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. நல்லா சாப்பிட்டுக்கிறா. இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. பாப்பாவுக்கு வந்து 5 month கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock மேலே தான் போயிருந்தோம். இங்கே வந்து சண்டேனாலே ஷாப்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5:30 6க்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து இந்த பெஸ்ட் அண்ட் லெஸ் அப்படின்ற வந்து ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். இதில் வந்து நிறையா பொன் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து இருக்குது. நல்லாவும் இருக்குது. பசங்களதை விட பொன் குழந்தைங்களுக்கு இதில் வந்து பரவாயில்ல. ரேட்டும் வந்து நல்லா வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பெருசாக இதில் இப்போ வந்து கிடைக்கல. நான் வந்து வின்டருக்கான ஜாக்கெட்டு இந்த மாதிரி மட்டும் பார்த்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பிப்பு சாப்பாடு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. எதுக்குப்பா? வாட்ச் ஆல்ரெடி வச்சிருக்கே வீட்டில். இது வேண்டாம். அங்கே வந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸு வந்து பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஷாப் போகலான்னு சொல்லிட்டு பிக் டபிள்யூ வந்தாச்சு. இங்கே வந்து தான் பாப்பாவுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு எடுத்தேன். நிறைய நேரம் வந்து தேடிட்டே இருந்தாச்சு. நான் கிச்சன் ஐட்டமும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் தேடிட்டே இருந்து டைமே போயிடுச்சு. டக்குன்னு போயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பிக் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து பொன் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸுங்க. சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நல்லா இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் தான் வந்து எடுத்தேன். கீழே வந்து ரோஸ் போட்ட மாதிரி. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து வாயில் கை வச்சுட்டே இருக்கா. சரி டீத்தர் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து டீத்தர் டைப்பில் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி நிறைய இருந்தது. ரைட். ப்ரஷ் இது கையில் பிடிச்சிக்கிறது, இங்கே கடிக்கிறது, ஸ்பூன் மாதிரி. இது வாயில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. வாயில் வச்சு வாங்கிக்கலாமா? எல்லாம் வாங்கினது பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டில் போய் பார்த்தா ஃபிஷ் மட்டும் வந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிக்கன் மட்டன் இருந்தது. எனக்கு ஃபிஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு சரி அதை வாங்கலை. அதுக்கப்புறம் பக்கமே பார்த்திங்கன்னா இந்தியன் க்ராசரி ஷாப் வந்து இருந்தது. அதில் போயிட்டு எதுவும் வாங்கலை. ஆனால் அங்கே பேக்கரி ஐட்டம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த சிக்கன் பப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா மசிச்சு சிக்கனெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் டாப்பில் வந்து ப்ரெட்டு கேட்டான். ஆனால் வந்து ப்ரெட் எடுக்காமல் கேக் வந்து எடுத்துகிட்டு வந்தான். ரெயின்போ கேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. டேஸ்ட்டும் வந்து இங்கே ப்ரெட் டாப்பில் வந்து ப்ரெட்டு கேக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் இப்போ தம்பிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் வந்து ஃபீட் பண்ணணும். வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி பாப்பாவுக்கும் போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு டைப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயாச்சு.
பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லை மாலில். எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்கள் தான் ஒரு 2-3 ஃபேமிலி தான் வந்து இந்த மால்லே இருந்தோம். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா நைட் வந்து குக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் போயிட்டோம். இதோடு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.